அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நம் வறுமையில் இருந்து தப்பித்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தினசரி பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதற்குரிய செலவு என்பது தினசரி அதிகமாகி கொண்டே போகிறது. இதனால் செல்வம் சேராமல் மிகுந்த மன கஷ்டத்திற்கு அந்த குடும்பங்கள் ஆளாகி தவித்து வருகின்றன. இப்படி தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் இந்த வறுமையினால் பாதிக்கப்பட்டு ஒரு பெரும் பேரழிவு சந்தித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக விளக்கியுள்ளோம். அதனை முறையாக பின்பற்றி வாருங்கள். முதலில் நாங்கள் கூறுகின்ற தேவையான பொருட்கள்: பச்சை கற்பூரம், ஏலக்காய், சோம்பு போன்றவற்றை இந்த மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி செல்வ வளங்களை தரக்கூடிய குபேர மூலையில் அதனை நீங்கள் வைத்து லக்ஷ்மி தேவி படம் வைத்து தினசரி பூஜித்து வர வேண்டும். அப்படி நாம் செய்ய தினசரி பண வரவு வந்து கொண்டே இருக்கும். மேலும் அடுத்ததாக எல்லா வளங்களையும் கொடுக்கின்ற மகாலட்சுமி அவர்களுக்கு விருப்பமான லவங்கப்பட்டையின் குச்சியில் உங்களிடம் இருக்கின்ற 10 ரூபாய் நோட்டை அதனில் வைத்து நீங்கள் சேமித்து வைக்கின்ற உங்கள் பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள். இவ்வாறு வைக்கும்போது அந்த லவங்கப்பட்டையின் வாசம் மற்றும் பணத்தின் வாசம் இரண்டும் கலந்து லக்ஷ்மி தேவியை உங்களுக்கு தேவையான பணவரிவை அதிகரிப்பார்கள். மேலும் அடுத்ததாக உங்களுடைய பணம் வைக்கும் தினசரி நீங்கள் எடுத்து செல்லும் பரிசில் 3 புதினா இலைகள் எப்பொழுதுமே அதனால் வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் வைத்திருக்கும் போது நம்மிடம் உள்ள பரிசில் இந்த பணத்தின் இருப்பு எப்பொழுதும் குறையாமல் இருக்கும். 5 நாட்களுக்கு ஒரு முறை இந்த புதினா இலைகளை மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் அதன் வாசம் போய்விடும். இன்னும் தூய்மையாக வையுங்கள். இவ்வாறு நாங்கள் கூறியுள்ள இந்த விஷயங்களை தினசரி நீங்கள் மேற்கொண்டு வாருங்கள். உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் நீங்கி செல்வம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். உங்கள் வாழ்க்கை வெற்றியடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.